ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி காலையில் இருந்தால் vlog ஷூட் பண்ணின்னு இருக்கேன். காலையில் டே பார்த்திங்கன்னா 5 o'clock எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில எல்லாமே கோலம் போட்டு வீடு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டேன். எப்போவுமே வெளில போனோன்னா கொஞ்சம் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போனோன்னா ரிட்டன் வரும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா காலையில் கொஞ்சம் ஜீரா வாட்டர் குடிப்பேன். அதுக்கு தான் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு எல்லோரும் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்தாங்க. எங்கள் ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு தான் போயின்னு இருக்கோம். அண்ணா வீட்டில் குரு பிரவேசன்றதுனால எல்லோரும் அங்கே தான் போகிறோம். ட்ராவலிங் அப்போது நாங்கள் வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆன் தி வேல பார்த்திங்கன்னா மாமா மாமி அதுக்கப்புறமா தம்பி பொண்டாட்டி எல்லாரையும் பிக் பண்ணிக்கணும். போகிற வழியில் கிருஷ்ணகிரியில் இருக்கிற கிருஷ்ணா ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். எப்போவுமே அங்கே ஃபுட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வாட்டி அங்கே தான் போய் சாப்பிட்ருந்தோம். நம்ம காலையிலே ஏஞ்சிக்கிறதுனால வீட்டில் இருக்கும்போது 10 மணி ஆனாலும் பசிக்காது. அதே ட்ராவலிங் டைமில் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுதோ இல்லையோ பசி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அங்கேயே போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்தாங்க. அவங்கள நடுவில் வந்து பிக் பண்ணிக்கணும். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 10 ஃபோன் வந்துடுச்சு. எங்கே இருக்கீங்க இன்னும் வரலையான்ட்டு. அதுக்கப்புறமா போயிட்டு நடுவில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு போய் ரீச் ஆகிட்டோம். கார் சவுண்டு கேட்ட உடனே பசங்க வந்து ஓடி வந்துட்டோன்ட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம் போடலான்ட்டு இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பேசேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பெருசு பண்ணின்னு இருக்காங்க. உள்ள கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. இதுவும் முடியும் போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேலே குட்டியாக ஒரு ரூம் போட்டு கூடவே அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. அதனால அங்கேயும் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால அவ்வளோ டஸ்ட்டு எல்லாமே தெரியும் இல்லையா. கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே அந்த இடம் ஃபுல்லாகவே மெஸ்ஸியாக தான் இருக்கும். அப்படி தான் இருந்தது. அதனால எல்லாருமே பெரியப்பா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஊருக்கு போயிட்டாலே அந்த நேச்சர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேருந்து வரவே மனசு வராது. அதே மாதிரி தான் இருந்தது. அந்த கிளைமேட் ஆகட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அந்த அளவுக்கு இப்போ வெயில் இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை இல்லையா. அதனால் அந்த அளவுக்கு வெயில் இல்லை. அந்த தேங்காய் மரத்து நடுவில் வீடுன்றதுனால அந்த அளவுக்கு வெயிலுமே தெரியாது. நேராக ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அண்ணா வீட்டுக்கு தான் வந்தோம். அவங்க வீடு தான் குரு பிரவேசன்றதுனால அப்புறமா அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் வந்த நேரம் உடனே பெண்டல் போடவும் வந்திருந்தாங்க. அதை பார்த்துன்னு இருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்தாங்களா. அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துன்னு பசங்களோட பேசின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம். லஞ்சுக்கு பெரியம்மா வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே லஞ்சு சாப்பிட இங்கே வந்துட்டோம். எல்லோரும் ஒன்று சேரும்போது வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. ஏன்னா ஆளாளுக்குமே ஒரு வேலை எடுத்து செய்வாங்க. யாருமே உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருமே ஒரு வேலை எடுத்து செய்யும்போது வேலை செய்கிற கஷ்டமும் இருக்காது. அந்த இடமே நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் போகும். லன்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியுமே குரு பிரவேஷ வீட்டுக்கு வந்துட்டோம். பூவெல்லாம் கொஞ்சம் கட்டுற வேலை இருந்தது. அதனால் எல்லாம் இங்கே வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுன்னு இருந்தோம்.
பூ கட்டுற வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சாயங்காலம் பூஜைக்கு போய் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்தோம். ரெடி ஆனாலே சொல்லவே தேவையில்லை, எல்லார் கூடயும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜையை பார்த்தோம். நைட்டு டின்னருக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரொமாலியா ரொட்டி, அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறமா சேமியா இதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சாதம், ரசம், தயிர், சாம்பார் எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். எல்லோரும் ஒன்றா சேரும்போதே அந்த ஃபன் மூமெண்ட் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். யாருமே எதையுமே சீரியஸாக எடுக்க மாட்டோம். நல்லா அந்த நேரம் இருக்கிற இடம் நல்லா ஃபன்னாக அண்ணாங்களோட எல்லாம் ஜாலியாக இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணின்னு நல்லா கிண்டல் அடிச்சுன்னு அந்த டைம் எப்படி போகும்னே தெரியாது. செம்ம ஜாலியாக இருக்கும். எப்போவுமே நம்ம பொண்ணுங்களுக்கு அம்மா வீடுனாலே ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்குமே அம்மா வீட்டுக்கு போகிறோன்னாலே அது தனியாக ஒரு சந்தோஷம் வந்துடும். அதே மாதிரி அங்கே ஃபன் மூமெண்ட்ஸும் பார்க்கணும். எல்லோரும் நம்மளை சுற்றின்னு ஜாலியாக இருக்கும். நைட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளை கோலம் எல்லாமே போட்டு காலையில் பூஜைக்கு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எல்லாமே பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 4 மணிக்கு எல்லாமே பூஜைக்கு வந்திருந்தோம். பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பால் பொங்க வச்சுட்டு அந்த பால் எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வச்சு அதெல்லாமே பூஜை எல்லாமே முடித்தோம். அதுக்கப்புறமா பூஜை எல்லாமே முடித்து அன்றைக்கி காலையில் திருப்தியாக பூஜையும் கம்ப்ளீட் ஆச்சு. 2 நாளுமே அம்மா வீட்டில் செம்ம ஃபன்னாக தான் போச்சு. என்னன்னா நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லாருமே 3 மணிக்கே ஏஞ்சிட்டோம், 4 மணிக்கெல்லாம் பூஜைக்கு போகணுன்றதுனால. அதனால் காலையில் ஆக ஆக ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 10 அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பசங்களுக்கு எக்ஸாம்ன்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து நேராக வாணியம்பாடி வந்தோம். வாணியம்பாடியில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணுமா இருந்துச்சு. அதனால அங்கேயே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாணியம்பாடி போனால் இளநீர் குடிக்காமல் ரிட்டன் வர மாட்டோம். அதனால போகிறதுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம். இளநீர் வெட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு இளநீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வாழைத்தார் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்துன்னு பெங்களூருக்கு ரிட்டன் ஆனோம். ஊருக்குன்னு போனால் எல்லாரோட செம ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தோன்னா சுத்தமாக தூங்கியிருக்க மாட்டோமா. காரில் உக்காந்தா எப்படி தூக்கம் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு தூக்கமாக தான் இருந்தது. அங்கே உக்காந்தது நேராக பெங்களூர் வந்து தான் கண்ணே திறந்தோம். நடுவில் சாப்பாட்டுக்கு மட்டும் நிற்க வச்சுருந்தோம். வர வழியிலேயே வந்து லஞ்சையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து ரீச் ஆனோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறமா நம்ம ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். எவ்வளோதான் வெளில சுற்றிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அது ஒரு தனி சந்தோஷம். வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் டேவை வந்து நாம் நைட் டின்னர் செய்கிறது அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி தான் எங்களுக்கு 2 நாளுமே இருந்துச்சு. செம்ம ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த லைக் கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த விளாக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then it's bye from கவிதா கண்ணன். தேங்க்யூ.